ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பலாக்கொட்டை இறால் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கிலோ அளவு பலாக்கொட்டை எடுங்க. பலாக்கொட்டையை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அதை 4ஆக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணதுக்கப்புறம் அதை தண்ணியில் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் பச்சை மிளகா, 1 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இறால் கருவாடு 100 கிராம், ஒரு சின்ன வெங்காயம், 2 வற்றல் மிளகா, 3 இலை கறிவேப்பிலை, இவ்வளவையும் தயார் பண்ணி வைங்க. ஒரு பாத்திரத்தில் பலாக்கொட்டை எடுத்து அது கூட முருங்கைக்காயும் போட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைங்க. வச்சுட்டு பாத்திரத்தை மூடி வச்சு கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிக்குது, அதனால் வந்திருக்கா அப்படின்னு திறந்து பார்ப்போம். நல்லா வேகலை, பச்சை கலர்லேயே முருங்கைக்காய் இருக்குது, அதனால் இன்னும் நல்லா வேகலை. அப்படியே மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வைப்போம். இப்போ நல்லா வந்துடுச்சு. முருங்கைக்காயோட கலர் எல்லாம் மாறியாச்சு, தண்ணியும் வற்றியாச்சு. இனி அப்படியே பலாக்கொட்டையை கொஞ்சம் மசிச்சு விடுவோம். பலாக்கொட்டை எல்லாமே நல்லா மசிச்சு விடுங்க. அப்படியே மசித்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, தேங்காய், மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதிலே அப்படியே விடுங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போவே தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடுங்க, அப்போ தான் கடைசியில் குழம்பு மாதிரி வரும். எல்லாமே நல்லா கலக்கிட்டு அது கூட உப்பு போடுங்க. நான் இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. ஒரு சட்டி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இறாலை தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. இறாலில் தண்ணியோட ஈரம் எல்லாம் போய் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்தெடுங்க. கொதிச்சுட்டு இருக்க பலாக்கொட்டையை கூட அந்த இறாலை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். குறைவாக இருந்தால் இன்னும் போட்டுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தவாவை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி அது சூடானதுமே அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகை போடுங்க. கடுகெல்லாம் வெடித்ததுமே அதில் கறிவேப்பிலையை போடுங்க.
கறிவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் வற்றல் மிளகாயை கிள்ளி போடுங்க. அது கூட சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு அப்படியே போட்டுங்க. இதை அப்படியே அந்த குழம்புல விட்டு தாளிச்சிருங்க. அப்படியே மூடி வச்சு 1 நிமிஷம் வேக வைங்க. 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு அப்படியே இறக்கிடுங்க. இப்போது சுவையான பலாக்கொட்டை இறால் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். சோறு கூட இது சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை அந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.